இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ரொம்ப மோஸ்ட் அட்ராசிட்டி என்னன்னு கேட்டா, சொகுசு பேருந்தில் வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை எல்லா ஊடகங்களும் சொல்லி வச்ச மாதிரி போடுறாங்க. ஒரே இதுல பேசுறாங்க, ஒரே லாங்குவேஜ்ல. அது என்ன சொகுசு பேருந்து? இப்ப விஜயோடைய பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை விட இந்த மக்கள் வந்த பேருந்து அப்படிங்கிறது சொகுசா? விஜயோட பிரச்சார வாகனம் நாமக்கலுக்கு வரும்போதும் கரூருக்கு வரும்போதும் விஜயினுடைய சொகுசு வாகனம் நாமக்கலுக்கு வந்து கொண்டிருக்கிறது, விஜயினுடைய சொகுசு வாகனம் கரூருக்கு வந்து கொண்டிருக்கிறது, சொகுசு வாகனம் கூட்டத்தை நெருங்கிவிட்டது, இப்போது விஜய் சொகுசு வாகனத்தின் மேலே ஏறி நின்று பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொகுசு 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 சொகுசுனா செய்தி போட்டுட்டு இருந்தீங்க. என்ன சொல்ல வரீங்க? அந்த சொகுசுங்கிற வார்த்தையை அது முன்னாடி சேர்க்கறது மூலமா பஸ்ஸுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்கு அந்த பஸ் சொகுசு. ஆனா விஜய்க்கு அவர் வரக்கூடிய வாகனம் சொகுசுலாம் கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு இந்த வாகனமே அவர் சொகுசு வாகனம்லாம் கிடையாது. இவங்க சாதாரண மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரைவேட் பஸ், YBM பஸ் அவங்களுக்கு சொகுசு பஸ். ஒரு பிரைவேட் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா சொகுசு பேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நியூஸ் போட்டிருக்கீங்களா என்னைக்காவது? தனியார் பேருந்து விபத்தில் சிக்கியதுன்னு தானே நியூஸ் போடுவீங்க. அப்ப கரூரில் இருந்து தனியார் பேருந்து மூலமாக மகாபலிபுரத்துக்கு மக்கள் அழைத்து வரப்படுகிறார்கள்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? எங்க இருந்து இந்த சொகுசுங்கிற வார்த்தை வந்துச்சு? எவ்வளவு இழிவுபடுத்தும் வார்த்தை அது அந்த மக்களை.